சரி ஓகே பார்க்கலாமா? ஆ ஓகே வெரி குட், கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 + 82. ஸோ ஆப்போசிட் ரெண்டும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ 17 + 82 என்ன வரும்? 99. கரெக்டா? அதே மாதிரி இந்த ரெண்டு ஆப்போசிட்டை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 26 + 38. ஸோ 8 10 14 64. ஸோ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? 35 வருதா? ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கே போடணும். ஓகேவா? ஸோ 24 + 42 அப்படியே ஆட் பண்ணிடலாமா? ஸோ 66 மைனஸ், ஸோ இது 8 + 2 10 40. ஸோ 66ல் 40 போச்சுன்னா என்னது? 26. ஓகேவா? ஸோ ஆன்சர் 3. ஆ காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 10th சம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் எடுக்கணும். அதாவது வெர்டிக்கல் மூமெண்ட்ல எடுக்கணும், மேல இருந்து கீழே. ஓகேவா? அப்போ இங்க மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 4 நம்பர் இருக்கு. இது பார்த்தோன்னே தெரியுதா? இந்த 3 நம்பரை நம்ம ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த 4வது நம்பர்ன்றது ஒன்று ஆன்சரா கிடைக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். வாய்ஸா? சரி ஓகே. உங்களுக்கு ஒரு இஷ்யூ மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு தடவை வெளியில போயிட்டு திரும்பவும் லாகின் பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஸோ இப்போ இந்த 10th 1 பாருங்க. ஸோ 5 6 7 இருக்கா? 1 கரெக்ட். ஸோ இப்போ இது எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ இங்க 5 இருக்கிறனால இங்க லாஸ்ட்ல 5 முடியுது. ஓகேவா? ஸோ அதனால இந்த 5 வந்து அப்படியே இருக்கட்டும். அப்போ ஏதாவது ஒண்ணுல மல்டிப்ளை பண்ணா 5ஆல பெருகினா 5 தான் லாஸ்ட்ல வரும். கரெக்டா? அப்போ இந்த ரெண்டும் பார்க்கணும். ஸோ 7 + 6 எவ்வளோ? 13. கரெக்டா? ஸோ அப்போ 13 × 5 65 வருதா? அப்பனா என்ன பேட்டர்ன்? இதுல ரெண்டாவது எண்ணையும் மூணாவது எண்ணையும் கூட்டிட்டு வர எண்ணோட ஃபர்ஸ்ட் நம்பரை என்ன பண்ணும்? பெருக்கணும். ஓகேவா? ஸோ 6 + 7 × 5. அதே மாதிரி 3 × 2 × 4. சாரி 3 + 2 × 4. ஸோ 3 + 2 என்னது? 5. 5 × 4 20. அப்போ 9 கூட எதை கூட்டணும் அப்படின்னா, சரி சரி 4 4 கூட எதை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 9ஆல பெருக்கும் பொழுது என்ன வரணும்? 45. ஸோ 45 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 9 × 5ன்னு பிரிக்கலாமா? அப்போ 4 கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 1. 4 + 1. ஓகேவா? ஸோ ஆன்சர் 1. புரிஞ்சுதா? ஃபோர் + 1. காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சம் இது ட்ரை பண்ணுங்க. ஈஸி தான். நைன் வந்துச்சா? ஸோ என்ன பண்ணும், நம்ம எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 7 + 2 9, தென் 9 + 27 என்னது 36, 36 + 36 72. அப்போ 4 சைடில் இருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணோம், கூட்டினா மட்டும் போதும், அவ்வளோதான். ஓகேவா? 7 + 2 + 27 + 36. ஸோ அதே ஃபார்மேட் தான் இங்கே கொண்டு வரணும். நம்மளுக்கு இங்கே ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அப்போ எந்த நம்பரால் கூட்டணும் அப்படின்னா 9. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷினும் ரொம்ப ஈஸி தான். வெரி குட். 16th கொஷின். ஸோ வெளியில மொத்தமே 2 நம்பர் தானே இருக்கு. ஸோ டைரக்டா என்னது, மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான், பெருக்கணும். ஸோ 3 × 2 6, 12 × 7 84. அப்போ 9 × 15 என்ன அப்படின்னு பார்க்கணும், 135. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க, சேம் இதுவும் அதான். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கு, ஒரே மாதிரியே சின்ன 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 நம்பரா இருக்கா. ஸோ இதுல பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பரோட டிஃபரன்ஸ், இதுதான் பேட்டர்னிங். எப்பவுமே இந்த 3 நம்பரை விட கொஞ்சம் பெரிய நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 நம்பர் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கு, சிங்கிள் டிஜிட்ஸாவே இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போனா நம்ம இதை எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ். இப்ப பாருங்க, 9ல் 8னா எத்தனை, 1. அதே 8ல் 7னாலும் என்னதான், 1. 6ல் 5 என்னதான், 1. சேமா வருதா? அடுத்தது 8ல் 6 போச்சுன்னா எவ்வளோ, 2. 7ல் 5 போச்சுனாலும் 2. அப்போ இது 2 இது 2னா அப்போ அடுத்ததான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 5ல் 2 போச்சுன்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரணும், 3. அடுத்தது போட்டு பார்க்கலாமா? 6ல் 4 போச்சுன்னா 2, 5ல் 3 வந்து 2, எகெயின் 3ல் 1 போச்சுனாலும் 2. கரெக்டா வருதா டிஃபரன்ஸ்? அப்போ ஆன்சர் என்னது,
3. புரிஞ்சுதா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பாருங்க. ஸோ 4 9 9 16 16 டேஷ் இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஃபார்மேஷன் வரும்போது இந்த ரெண்டை பண்ணதான் இந்த ஆன்சர்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இந்த ரெண்டுக்கு இந்த ஆன்சர், இந்த ரெண்டுக்கு இது ஆன்சர். ஓகேவா? 25 கரெக்ட். ஸோ 4ன்றது என்னது? 2ஓட ஸ்கொயர், 9ன்றது 3ஓட ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரை விட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6 வருதா? சேம் திங். அப்போ இங்க என்ன வரணும்? 4, இங்க 20 இருக்குன்னா இங்க 5 வரணும். ஸோ நம்மளுக்கு இங்க ஸ்கொயரோட வேல்யூஸ் கொடுத்துருக்கறனால 5ஓட ஸ்கொயர் என்னது? 25. சூப்பர். நெக்ஸ்ட் 19 ட்ரை பண்ணுங்க. ஸோ சேம் இதுவும் அதே தான். இப்போ பாருங்க, வெளியில 4 நம்பர் இருக்கு. ஸோ ஒன்று இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ற மாதிரி வரும், இல்லைன்னா மேலே 2 கீழே 2, இல்லைன்னா இந்த சைடு 2 இந்த சைடு 2. ஸோ கண்டிப்பா மைனஸ் வரும். ஏன்னா கீழே கம்பேரிட்டிவ்லி வெளியில இருக்கிறத விட உள்ள சின்ன நம்பரா இருக்கா? ஸோ அதனால என்ன வரும்? மைனஸ் வரும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆ 15 கரெக்ட் ஆன்சர். எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சா? சரி, இங்க பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி மைனஸ்ன்னு சொன்னேன்னா, ஸோ மேலே இருக்கிற 2 நம்பரையும் கீழே இருக்கிற 2ஐயும் பெருக்கிட்டு அப்புறமா மைனஸ் பண்ணும். ஸோ பேட்டர்ன் எப்படி வரும்னா 5 × 6 மைனஸ் 3 × 8. ஸோ ஐஆர் எவ்வளோ? 30 மைனஸ் 24. ஸோ 30ல் 24 போச்சுன்னா எவ்வளோ? 6 வந்துச்சா? ஸோ அதே பேட்டர்ன் தான். ஸோ இங்கே போட்டிங்கன்னா 9 63 மைனஸ் 6 8 48. ஸோ
5 5ல 4 போச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 15. ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற நம்பர்ஸும் கீழே இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கிட்டு அப்புறமா 2ஐயும் கழிக்கணும். கழிச்சிங்கன்னா நடுவில் இருக்கிற நம்பர் வரும். ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் போடுங்க. ஆ 14 கரெக்ட் ஆன்சர். இருபது ஈஸி தான். ஸோ மேலே இருக்கிற 2 விட கீழே இருக்கிற நம்பர் லாஸ்ட் இதில் இருக்கிறது பெருசாக இருக்கு. அப்பனா ஏதாச்சும் மல்டிப்ளை ப்ளஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். தெரிஞ்சா எப்படி போடுறதுன்னு? சூப்பர். ஸோ 3 + 4 7 7 × 2 14. அதே தான். 1 + 2 3 3 2 6. அதே மாதிரி 2 + 3 5 5 2s are 10. ஓகேவா? ஸோ ஆன்சர் 14. ப்ராக்கெட்ல போட்டுக்கோங்க. 3 + 4 × 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணுங்க. இது ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். 21. எந்த கால்குலேஷனும் கிடையாது. வெரி குட். தெரிஞ்சா இது பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இது வந்து எல்லாமே வேற இதா இருக்கா? ஸோ இங்க 1 இங்க 2 இங்க 3 இங்க 4 கரெக்டா? இங்க 31 இங்க 32. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ இங்க 13னா அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 14. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஆனா இது நம்மளுக்கு அந்த நேரத்துல வந்து யோசனை வரணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. வினிதா, கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு செகண்ட் உங்க நம்பர்ல இருந்து நீங்க அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்கம்மா. உங்க நம்பர் இன்னும் சேவ் பண்ணலையா? ஸோ அதனால உங்க நீங்க இப்ப நீங்க எந்த லிங்க் வருதோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு மிஸ் கால் மட்டும் கொடுங்க. ஓகேவா? வினிதா ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றேன். சரியா? ஓகே. ஒரு மிஸ் கால் மட்டும் கொடுங்க அந்த நம்பருக்கு. நெக்ஸ்ட் 20 செகண்ட். ஸோ 20 செகண்ட் கொஞ்சம் இதுதான், ஈஸி தான். ஆனா இங்க வந்து பெரிய பெரிய நம்பர்ஸா இருக்கு. கரெக்டா? நானே சொல்றேன்.
17 plus 18 ஓகேவா ஸோ 17ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் 35 ஓகேவா அந்த 35ஓட ஸ்கொயர் தான் 1225 ஓகேவா அதே மாதிரி 13 plus 14 ஸோ 27ஓட ஸ்கொயர் தான் 729 அப்போ 19 plus 4 எவ்வளோ 23 23 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 529 புரிஞ்சுதா ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சம் ஓ மேம் கால் பண்றாங்களா ஓகே நீங்க நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க மேம் கிட்ட நான் தான் வினிதான்னு சொல்லிட்டு ஓகேவா அப்படி இன்கேஸ் எகைன் மறுபடியும் கால் பண்ணாங்கன்னா அட்டென்ட் பண்ணிட்டு ஆன்லைன் கிளாஸ்ல நான் தான் மேம் அட்டென்ட் பண்றேன் வினிதா அப்படின்னு சொல்லிருங்க சேவ் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் 23rd பாருங்க இது நானே சொல்லிடுறேன் ஸோ இது என்ன பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா ஸோ 3 ஸ்கொயர் ஆப்போசிட் எடுக்கணும் ஓகேவா ஸோ ஆப்போசிட் எடுத்து ஸ்கொயர் எடுத்து மைனஸ் பண்ணும் ஸோ 3 ஸ்கொயர் என்னது 9 எகெயின் 1ஓட ஸ்கொயர் என்னதான் 1 தான் கரெக்டா இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறோம் ஸோ 9ல் 1 போச்சுன்னா என்னது 8 இது அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி 6 ஸ்கொயர் 36 இங்கேயும் 6 இருக்கா எகெயின் 6 ஸ்கொயர் என்னது 36 இப்போ 36ல் 36 போச்சுன்னா என்னதான் 0 அப்போ 8ல் 0 போச்சுன்னா ஆன்சர் என்னது 8 புரிஞ்சதா ஸோ இதே பேட்டர்ன் நம்ம இங்க போடலாமா ஸோ 8 ஸ்கொயர் என்னது 64 எகெயின் அதோட ஆப்போசிட் என்னது 2 2ஓட ஸ்கொயர் என்னது 4 ஸோ 64ல் 4 போச்சுன்னா என்னது 60 இது அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி அடுத்தது 4 ஸ்கொயர் என்னது 16 3 ஸ்கொயர் 9 கரெக்டா எகெயின் 16ல் 9 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் 7 இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் ஸோ 60ல் 7 போச்சுன்னா எவ்வளோ 53 புரிஞ்சதா ஸோ ரெண்டு ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறமா மைனஸ் பண்ணி எகெயின் வர ஆன்சரையும் என்ன பண்ணும் மைனஸ் பண்ணும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணியாச்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்க இதுல உங்களுக்கு ரெண்டுமே டூ டிஜிட்ஸ் இருக்கு ஆனா கீழே பாத்தீங்கன்னா சின்ன நம்பரா இருக்கு அப்பனா என்ன பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் டிவைட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் Oh, 13 correct. Oh, very good.
ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சா, அதாவது மேல இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டணும். ஸோ 15 + 12 எவ்வளோ? 27. ஆனா இங்க எனக்கு 3 இருக்கா, அப்பனா எதால வகுக்கணும்? 9ஆல வகுக்கணும். இப்ப இதே பேட்டர்ன் அடுத்ததுக்கு போட்டு பார்க்கலாமா? ஸோ 44 28. ஸோ 72/9. ஸோ எத்தனை வரும்? 8. அப்போ அதே மாதிரி 64 + 53 117/9 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 13. ஸோ ஆன்சர் 13. போட்டவங்க நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க. இது நம்ம நேத்து பார்த்த மாடல் தான். ஓகேவா? ஸோ அதனால கரெக்டா போடுங்க பார்ப்போம். ஸோ 25th ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இது நம்ம நேத்து பார்த்த மாடல் தான். ஆன்சர் தெரிஞ்சா சரி, ஓகே, நானே சொல்றேன். ஸோ வெளியில இருக்கிற 3 நம்பர் பண்ணா உள்ள இருக்கிற நம்பர் வரணும். கரெக்டா? 6 × 5 × 4. ஸோ 6 5s are என்னது? 30. 30 × 4 120. ஆனா எனக்கு இங்க 12 இருக்கா, அப்பனா என்னது? ÷ 10. ஓகேவா? ஸோ அதே பேட்டர்ன் தான். இப்போ போட்ட ஆன்சர் சொல்லுங்க என்ன வந்துச்சுன்னு. ஓ, ஆன்சர் மிஸ்டேக்கா இருக்கு. ஓகே, ஆப்ஷன் தப்பா இருக்கு. ஸோ அது மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ 20 வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது வேணா 22க்கு பதிலாக 20ன்னு மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ 5 4s are 20. 20 × 10 200. ஸோ 200/10 20. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இது வெளியிலயும் சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு, உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன நம்பரா இருக்கு. அப்பனா என்ன பண்ணிருக்காங்க? மைனஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி வரும்னு போடுங்க பார்ப்போம்.
11 correct answer. தெரிஞ்சிச்சா? ஈஸியா இருக்கா? ஸோ என்ன பண்ணும், ஆப்போசிட்ல இருக்கிறத பிளஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணும். ஸோ 7 + 4 மைனஸ் 5 + 6. ஸோ 11 - 11 0 வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி ஸோ இங்க 11 + 2 13 - 2 எகெயின் நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் வரும்? 11. ஈஸி தான். நெக்ஸ்ட் 27 நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஓகேவா? அதே அந்த 25 ஆன்சர் வந்துச்சுல, அதே கொஸ்டின் தான். ஸோ அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ 28 பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வேர்டிக்கல் பார்த்தோம். ஓகேவா? இது ஒண்ணுதான் டிஃபரெண்ட் கொஸ்டின், அதாவது ஹரிசாண்டல்ல போகுது. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்க பாப்பா, என்ன ஆன்சர் வரும். நானே சொல்லிட்டேன், க்ளூ சொல்லிட்டேன், ட்ரை பண்ணுங்க. வெரி குட். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? நெக்ஸ்ட் ஸோ 2 2 ஸ்கொயர் 2 கியூப் கரெக்டா? அதே மாதிரி ஸோ 3 ஸ்கொயர் 3 கியூப், அப்போ 4ஓட கியூப் என்னது? 64. நெக்ஸ்ட் இந்த சம் ட்ரை பண்ணுங்க. நைன் எப்படி வந்துச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி நானே எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஸோ இது கொஞ்சம் இதுதான். இப்போ பாருங்க, இது எல்லாமே பார்க்க ஸ்கொயர் மாதிரி தெரியும், ஓகேவா? ஆனால் மெத்தட் அப்படி வராது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, மேலே இருக்கிற ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணும், அதே மாதிரி கீழே இருக்கிற ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணிட்டு கடைசியாக மைனஸ் பண்ணும், ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 16 + 25. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? 41, கரெக்டா? எகெயின் கீழே 36 + 49. ஸோ ஆன்சர் என்ன வருது? 85. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக கழிங்க. ஸோ அப்போ ஆன்சர் ஒன்று 5ல் 1 போச்சுன்னா 4, 8ல் 4 போச்சுன்னா 4. ஸோ 44ன்னு வருதா? இந்த 44ல இருக்கிற டிஜிட்டை வந்து உள்ளுக்குள்ள என்ன பண்ணா ஆட் பண்ணும், அதாவது பிரிச்சுக்கணும். 44 4 + 4 = 8. புரிஞ்சுதா எப்படி போட்டோன்றது? ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 64 + 81 பெருகுனீங்கன்னா என்ன வரும்? சரி, ப்ளஸ் பண்ணீங்கன்னா 145 வரும், ஓகேவா? அதே கீழே வந்து 100 + 121 எவ்வளோ? 221. ஸோ அப்படியே போட்டு மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 221 - 176 வரும், கரெக்டா? 6 எண். ஸோ சரி, ஓகே, திரும்ப சொல்றேன். இப்போ பாருங்க, ஸோ இது என்ன பேட்டர்ன்னா, ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டிக்கணும், ஓகேவா? அதே மாதிரி கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 16யும் 25யும் பிளஸ் பண்ணா ஆன்சர் 41 கிடைக்குது, கரெக்டா? அதே மாதிரி 36யும் 49யும் பிளஸ் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்குது? 85, ஓகேவா? இப்போ இதுல பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணோம். ஸோ 36 + 49 தான் எனக்கு என்னது? 85. தென் அதை விட சின்னதுன்னா 41. இப்போ இதை கழிச்சிங்கன்னா 44ன்னு வருது, கரெக்டா? ஆனா இங்க நம்மளுக்கு இந்த நடுவுல 44 கொடுக்காம அந்த ரெண்டு டிஜிட்டை உள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது 44யே இதை டிஜிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இது 44ன்னு சொன்னா நம்பர், ஓகேவா? எண். அதுவே 4 + 4 அப்படின்னு சொன்னா அது இலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் உள்ள ஆட் பண்ணிருக்காங்க, அதனால 8 வருது. இப்போ இதே பேட்டர்ன் நான் இங்க சொல்லி தர பாருங்க. 64யும் 81யும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? 145, ஓகேவா? அதே மாதிரி 100யும் 121யும் பிளஸ் பண்ணீங்கன்னா 221. இப்போ 221ல இருந்து 145 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 76. இப்போ சேம் அதே என்ன பண்ணிருக்காங்கன்னா 76 7 + 6 அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்ப 7 கூட 6 ஆட் பண்ணா என்ன வரும்? 13. ஆன்சர் வந்துச்சா? புரியுதா? இப்போ அதே மாதிரி இங்க ட்ரை பண்ணலாமா? 144 + 169. ஸோ 169 144 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 313. அதே மாதிரி கீழே 196 225 225. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 421 வருது. இப்போ லாஸ்டா என்ன பண்ணோம்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும், கரெக்டா? அப்போ 421ல இருந்து 313 கழிக்கணும். ஸோ கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 1னா இங்க 1 வந்துடும். ஸோ இங்க 11, 11ல் 3 போச்சுன்னா 8, 1ல் 1 போச்சுன்னா 0, 4ல் 3 போச்சுன்னா 1. இப்போ என்னன்னு வருது? 108ன்னு வருது. இப்போ இதை என்ன பண்ணா தனித்தனியா கூட்டணும். 1 + 0 + 8. அப்போ 0 கணக்கு இல்ல. 1யும் 8யும் கூட்டினா ஆன்சர் என்ன வருது? 9. இப்போ புரிஞ்சா? புரியலையா? ஸோ கான்செப்ட் என்னன்னா, மேல இருக்கிற நம்பரை ஆட் பண்ணும், கீழே இருக்கிற நம்பர்ஸையும் ஆட் பண்ணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு வர ஆன்சரோட அந்த டிஜிட்ஸை பிளஸ் பண்ணும், அவ்வளோதான். புரிஞ்சா?
ஓகே. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுல எப்படி வரும்னா, இந்த ரெண்டு பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரணும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சா? அதாவது இப்ப இதுல பாருங்க, 85ல இருந்து 34 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5ல 4 போச்சுன்னா 1, 8ல 3 போச்சுன்னா 1, 51. ஆனா இங்க 17ன்னு இருக்கா? ஸோ 17 3ஆல பெருக்குன்னா 51 வரும். அப்பனா 51/3 17. இப்ப இதே பேட்டர்ன் எல்லாத்துக்கும் போட்டா வரும். அப்போ இங்க 20 வரணும். அப்ப 100 எது கூட கழிச்சோம்னா நம்ம 3ஆல வகுக்கும் போது 20 வரும்னா 40. ஸோ 100 இங்க 40ன்னு எடுத்தீங்கன்னா 100ல 40 போச்சுன்னா எவ்வளோ? 60. ஸோ 60 3ஆல வகுத்தீங்கன்னா ஆன்சர் 20. கரெக்டா வருதா? ஸோ இதுதான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஸோ இங்கே அதாவது இங்கே ஆன்சரை கேட்கல, இங்கே இருக்கிற நம்பர் எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கேட்டிருக்கான். அதனால நம்ம தான் என்ன பண்ணி பார்க்கணும், போட்டு பார்க்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்கிற ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணி வர நம்பரை 3ஆல என்ன பண்ணணும், வகுக்கணும். போட்டவங்க 31 போடுங்க. 31 ரொம்ப ஈஸி தான்.
31 தெரிஞ்சா க்ளூ கொடுக்கவா? ஸ்கொயர் பண்ணும். ம். 86 கரெக்ட் ஆன்சர். இங்க வந்து 5 இருக்கு. ஓகேவா? இது ஒழுங்கா தெரியல. இங்க 5 இருக்குன்னு அர்த்தம். அதாவது வெளியில இருக்கிற எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். அதாவது 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் எகெயின் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா வரும் 9 4 4 16. எல்லாத்தையும் பேருக்குன்னா 9 + 4 எவ்வளோ? 13 17 17 + 16 33. அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணும். 3 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ஆட் பண்ணீங்கன்னா 86 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 32. 32வும் ரொம்ப ஈஸி தான். போடுங்க பார்ப்போம். ஆ வெரி குட். ஸோ 32 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கீழே வேர்டிக்கல் இது. ஓகேவா? ஒன்றும் இல்லை, 3 நம்பரை பெருக்கினீங்கன்னா 4வது நம்பர் வந்துடும். அவ்வளோதான். 3 × 7 21 21 × 4 84. அப்போ இங்க எந்த நம்பர் வந்தா 120 வரும் செக் பண்ணும். ஸோ 5 தான் கரெக்ட். ஆன்சர் வருதா பாருங்க. நெக்ஸ்ட் 33 போடுங்க. தேர்ட்டி த்ரீ வெரி குட். 47 கரெக்ட். ஸோ எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணோம்? 2 நம்பரையும் கூட்டினா 72 வந்துடும். அவ்வளோதான். அப்போ 36 கூட எந்த நம்பரை கூட்டினா 83 வருது. அவ்வளோதான். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் 34 போடுங்க. 34. ஸோ 33க்கு 47 வரும். சூப்பர், வெரி குட். 34 போடுங்க. 34 ரொம்ப ஈஸி தான். வெளியில இருக்கிற நம்பர்ஸை தான் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணும். ஸோ 9 + 15 எவ்வளோ? 24. 24 + 8 32. ஆனா எனக்கு இங்க ஆன்சர் என்ன இருக்கு? 22. அப்பனா என்ன பண்ணும்? -10. அவ்வளோதான்.
ஓகேவா? சேம் அதே தான். ஸோ 22 25 29 ஆனா 19 இருக்கா? அப்போ -10. ஸோ சேம் பேட்டர்ன் 43 வரும். 43ல 10 போச்சுன்னா எவ்வளோ? 33. ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட் இது 35th ட்ரை பண்ணுங்க. இந்த 35th இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு 13 சம்ஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.